அன்பானவர்களுக்கு வணக்கம். அதாவது மரியாதைக்குரிய விஜய் ரசிகர்களும் ஏதாவது சொன்னால் அஜித் ரசிகருங்க, ரஜினி ரசிகருங்க அப்படின்னு சண்டைக்கு போவீங்க. ஆனால் இப்போது மெத்த படித்த நீதி வழங்கும் நீதியரசரே வந்து அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையோ அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன அப்படின்னு தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கு, ஹெட்லைன்ஸாக வந்திருக்கு. அதுவும் அதை தான் நான் இப்போது உங்ககிட்ட படித்து காமிக்க போகிறேன். சரிங்களா? படிக்கிறேன், கேளுங்க. கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு பலியானவர்களை பார்க்காமல் ஓடிவிட்டார். விஜய்க்கு ஐகோர்ட் கடும் கண்டனம். தலைமை பண்பு இல்லாதவர் என விமர்சனம். இது வந்து தலைப்புச் செய்தி. அடுத்து படிக்கிறேன், கேளுங்க. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பலியானவர்களை பார்க்காமல் ஓடிய விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். கரூர் தவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோடு ஷோவுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வகுக்க வேண்டும். அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோடு ஷோ நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன், வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படாது என்றார். போலீசார் தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் அரசு வக்கீல் அசன் முகமது ஜின்னா, கரூரில் 41 பேர் பலியான வழக்கில் புலன் விசாரணை சரியான பாதையில் செல்கிறது என்றார். விசாரணையின் போது நீதிபதி இந்த சம்பவத்தில் பலியானவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். பின்னர் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோக்களை பார்க்கும்போது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இந்த வழக்கில் தவேகாவை சேர்ந்த 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓரிரு நிபந்தனைகளை தவிர பெரும்பாலான நிபந்தனைகள் மீறப்பட்டு உள்ளதாகவே 6ஆம் பக்கம் பார்த்தாச்சு தெரிகிறது. கரூர் பிரச்சாரத்துக்கு சென்றபோது விஜய் பயணித்த பஸ் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பாக தனியாக எதுவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளதா? வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு என்ன தயக்கம்? இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் போலீசாரை மக்கள் எப்படி நம்புவார்கள்? நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு போலீசார் கருணை காட்டுவதை ஏற்க முடியாது. விபத்து தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்றார். பின்னர் இந்த விவகாரத்தை கோர்ட் கண்மூடித்தனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். கலவரம் நடப்பது போல் நிகழ்ச்சியை நடத்தி உள்ளனர், அனைத்தையும் காவல்துறை அனுமதித்துள்ளது என கூறி அதிருப்தியை வெளிப்படுத்திய நீதிபதி இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு வக்கீல், தவேகா பிரச்சாரத்துக்கு அவர்கள் கேட்ட இடத்தை தான் ஒதுக்கினோம். பிரச்சாரத்துக்கு 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் 2 நிபந்தனைகளை மட்டும் தவேகா கடைபிடித்தது. மீதமுள்ள நிபந்தனைகள் அனைத்தும் மீறப்பட்டன. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்தில் பிரச்சாரம் செய்தார். தவேகா நிகழ்ச்சிக்கு 589 போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திடீரென செப்டம்பருக்கு மாற்றப்பட்டுள்ளது என விளக்கமளித்தார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முடிவில் நீதிபதி கரூரில் 41 பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் நாமக்கல் போலீஸ் சூப்பரிடன் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழு வசம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணையின் போது நீதிபதி, கரூர் சம்பவத்தில் பெண்கள் குழந்தைகள் பலியான நிலையில் கட்சி தொண்டர்களை ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு ஓடிய தவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை. அவர்கள் சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவும் இல்லை.
என நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். மேலும் நீதிபதி கரூர் விபத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு, கோர்ட் இதை கண்மூடி வேடிக்கை பார்க்காது, தாவேகா தனது பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்தார். இதற்கிடையே நாமக்கல்லில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தனியார் ஆஸ்பத்திரி மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சதீஷ்குமார் தாக்கல் செய்த மனுவை ஹைகோர்ட் நீதிபதி என் செந்தில்குமார் விசாரித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் ஏ முருகவேல், மனுதாரர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அரசியல் காரணங்களுக்காக மனுதாரரை வழக்கில் சேர்த்துள்ளனர், சம்பவ இடத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என வாதாடினார். போலீசார் தரப்பில் ஆஜரான வக்கீல் சந்தோஷ், காவல்துறை நிபந்தனைகளை முறையாக பின்பற்றுவதாக கூறி மனுதாரர் தான் அனுமதி பெற்றார். அவரது கட்சியினரின் செயல்பாடுகளால் 5 லட்சம் ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டுள்ளது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக மேலும் 8 வழக்குகள் மனுதாரருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்களையும் அவர் தாக்கல் செய்தார். இந்த புகைப்படங்களை பார்த்த நீதிபதி, கட்சியினர் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் எதுவும் தெரியாது என மனுதாரர் எப்படி கூறலாம்? கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா? பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பின்னர் முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு மதுரை ஐகோர்ட் கிளையை அணுக உத்தரவிட்டனர். ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆமாம், ஜனங்களை பார்க்காம டெல்லிக்கு போயிட்டாரு ஆதவ் அர்ஜுனா. கரெக்டாக கேட்டால் நான் அங்கே ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, அந்த விளையாட்டை வேடிக்கை பார்க்குறது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பதிலாக எனக்கு தெரியல. சரிங்க, நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.